வெல்கம் மக்களே. இன்னைக்கு நாம பல ஆச்சரியமூட்டும் விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம ஆதியும் அந்தமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புராணங்களில் மொத்தம் 4 யுகம்னு சொல்லப்படுது. அதில் முதல் யுகம் கிருதயுகம், இரண்டாவது யுகம் திரேதாயுகம், மூன்றாவது யுகம் துவாபர யுகம், கடைசியாக தான் கலியுகம். இந்த கிருதயுகத்தில் மனிதர்கள் 1,00,000 ஆண்டுகள் வாழ முடியுமா? திரேதாயுகத்தில் மனிதர்கள் 10,000 ஆண்டுகள் வாழ முடியுமா? இந்த யுகத்தில் தான் ராமர் பிறந்ததா சொல்லப்படுது. மூன்றாவதா துவாபர யுகத்தில் 1000 ஆண்டுகள் வாழ முடியுமா? இந்த யுகத்தில் தான் கிருஷ்ணரும் பலராமரும் பிறந்ததா சொல்லப்படுது. அடுத்ததா கலியுகம். இந்த கலியுகத்தில் மக்கள் 120 வருஷம் சராசரியாக வாழ முடியுமா? இந்த கிருதயுகம் அதாவது முதல் யுகத்தில் மொத்தம் 17,28,000 ஆண்டுகளாம். இரண்டாவது யுகம் திரேதா யுகத்தோட காலம் 12,96,000 ஆண்டுகள் இருக்காம். மூன்றாவது துவாபர யுகத்தோட காலம் 8,64,000 ஆண்டுகள் இருக்காம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க கலியுகத்தில் மொத்தம் 4,32,000 ஆண்டுகள் இருக்காம். இந்த 4 யுகத்தை ஒரு மகா யுகம்னு சொல்லப்படுது. இந்த 4 யுகத்தோட ஆண்டுகளை சேர்த்து பார்த்தா 43,20,000 ஆண்டுகள் வருது. 43,20,000 ஆண்டுகள் முடிஞ்சாதான் ஒரு மகா யுகம். 12 மகா யுகத்தை சேர்ந்தது ஒரு மன்வந்தரம்னு சொல்லப்படுது. இந்த 12 மகா யுகத்தோட மொத்த ஆண்டு 5,18,40,000 ஆண்டுகள். பனிரெண்டு மகா யுகத்தை ஒரு மன்வந்தரம்னு சொன்னாங்க. இப்போ 14 மன்வந்திரங்களை ஒரு கல்பம்னு சொல்லப்படுது. இது இங்கேயுமே நிக்கல. ஒரு கல்பம்னு சொல்லப்பட்டது இது போல 30 கல்பங்கள் இருக்கு. இது எத்தனை ஆண்டுகள்னு கணக்கிடவே முடியல. கற்பனைக்கு எட்டாத தூரமா இருக்கு. இந்த 30 கல்பத்துல இப்போ 2வது கல்பம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2வது கல்பத்திலேயே அத்தனை கலியுகம் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த 30 கல்பங்கள் என்னன்னா வாமதேவ கல்பம், ஸ்வேத வராக கல்பம், நீலலோகித கல்பம், ரந்தர கல்பம், ரௌரவ கல்பம், தேவ கல்பம், விரக கிருட்டின கல்பம், கந்தர்ப்ப கல்பம், சத்திய கல்பம், ஈசான கல்பம், தமம் கல்பம், சாரஸ்வத கல்பம், உதான கல்பம், காருட கல்பம், கௌரம கல்பம், நரசிம்ம கல்பம், சமான கல்பம், ஆக்னேய கல்பம், சோம கல்பம், மாணவ கல்பம், தத்புருஷ கல்பம், வைகுண்ட கல்பம், லட்சுமி கல்பம், சாவித்ரி கல்பம், கோர கல்பம், வராக கல்பம், வைராச கல்பம், கௌரி கல்பம், மகோத்வர கல்பம், பிதிர் கல்பம், இப்படி 30 கல்பங்கள் இருக்கு. இப்போ 2வது கல்பமான ஸ்வேத வராக கல்பம் நடந்துகிட்டு இருக்கு.